வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு 12 வரமிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் எடுத்து சூடான வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். வரமிளகாய் நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். பூண்டு சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சோடனே பூண்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். பூண்டை கொஞ்சம் நல்லா கலர் மாறந்ததையும் வதக்கிக்கோங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பூண்டை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினோடனே அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். கூடவே வரமிளகாய், புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம். மறுபடியும் ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதே எண்ணெயோட இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கிடலாம். அரைச்சி வச்ச பூண்டு விழுதை அதில் சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாடை போகுந்ததையும் மறுபடியும் அதை நல்லா வதக்கிடலாம். இந்த பூண்டு சட்னி 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு வாரம் வரைக்கும் வெளியவே வச்சு சாப்பிடலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். சட்னி நல்லா கலர் மாறினோடனே மறுபடியும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கிடலாம்.